நரேந்திர தாமோதாஸ் மோடி தான் கடந்த இதே நாள் 26 ஜூன் மாசம் 21 என்ன அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு. அதே பாரத பிரதமர் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கான்னு சொன்னாங்க. உடனே செஞ்சிட்டேன். பிஎம் தான் அமைச்சராக்கினாரு. பிஎம் இன்னைக்கு ரிசைன் பண்ண சொல்லுங்க. ரிசைன் பண்ணிட்டேன். தலைவர் பதவி போட்டிடுறீங்களா? பிஎம் சொன்னா போட்டிடுவோம். ஓகே, தலைவர் பதவி கேட்பேன். பிஎம் உத்தரவு கொடுத்தா சிறப்பா வேற ஆட்சியில எனக்கு அதுல ஒண்ணு கிடையாது. உசூர் தொகுதி மக்களுக்கு வேலை செஞ்சோம். அதன் அடிப்படையில் மக்கள் அதே பாஜக சின்னத்தில் என்னை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி ஐயா அவர்கள் மத்தியில் வீற்றிருக்கும் தாமரை நாயகனாக வீட்டிலிருந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி ஐயா இதே 27/6/2021 அன்னைக்கு என்னை முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு. அரசியலமைப்பு சட்டப்படியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அரசியல் சட்டப்படியும் சிறப்பாக வேலை செஞ்சேன். அதே போல் சான்றோர்களும் ஆண்டோர்களும் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சிறப்பாக என்னுடைய பணியை மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சேன். அமைச்சர் பதவியை சிரமமாக செஞ்சேன். இன்றைக்கி மத்தியில் ஆளுகின்ற இன்றைக்கி தான் மத்தியில் தாமரை நாயகன் விட்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ண சொன்னார். உடனடியாக எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தொகுதி மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டேன். நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் பதவி கண்டினியூ பண்றீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் பதவி மக்கள் கொடுத்தது. பதவி என்றது நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டைல்லே சொன்னேன். பதவின்றது தோலில் போட்டுக்கிற துண்டு. அது மக்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒழிய அது எதுக்குற பதவி தான் என்னை தேடி வரணுமே தவிர நான் பதவியை தேடி ஓடக்கூடாது. அதெல்லாம் நீ கட்சியில் கேளு. நன்றி. கட்சியில் கேளுங்க சார். நன்றி. நன்றி சார். நன்றி.